ம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல லாயல் பின் எபிசோட் 8 பார்ட் 1 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸ்டார்டிங்ல எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆனினும் அவங்களுடைய பிரதர்ஸும் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக நடந்து வந்துட்டு இருக்காங்க. எதை பற்றி பேசுகிறாங்கன்னா, அம்மாவை நீ சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக எவ்வளோ ஏர்லியராக வந்தது மட்டும் இல்லாமல் எங்களெல்லாம் சொல்லவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. நல்ல வேளை அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரல அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அண்ணனுங்க 2 பேருக்கும் இந்த விஷயம் தெரியும் போல. அவங்க அம்மாவுக்கு தான் தெரியாமல் இருந்திருக்கு. லாஸ்ட் டைம் வந்த மாதிரி இந்த டைமும் யாருக்கிட்டையும் சொல்லாமல் கம்முன்னு வந்திருக்காங்க. அவங்க அண்ணனுங்க ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க 2 பேருக்கிட்டையும் நான் எப்படி உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும், அதே மாதிரி லேடி பெண்ணையும் சர்ப்ரைஸ் பண்ணணும், ஸோ நான் கிளம்புறேன்னு சொல்லி அவங்க அண்ணன்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க அண்ணனும் சரி சரி போ மங்கி கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க அவங்கள பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் வேகமாக ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு கையை டபக்குன்னு பிடிச்சி இருக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம பிரீக் தான். ஓ மை பிரின்சஸ், நீங்களா உங்க என் கண்ணை என்னாலே நம்ப முடியலையே, இது ஒரு வேளை கனவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுகுது. அதுக்கு ஆனின், பிரீக் இது ஒன்றும் கனவு இல்லை, உண்மையாகவே உன் பிரின்சஸ் திரும்பி வந்துட்டேன், இது கனவு கிடையாதுங்கிறாங்க. ஐ மிஸ் யூ ஸோ மச் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குதிக்குது. பிரீக் தான் ஓவரா பண்ணும் இல்லையா, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு கடைசியாக சொல்லுது, மை டியர் பிரின்சஸ் நீங்கள் திரும்பி வந்துட்டீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ நாள் நான் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா, நான் மட்டும் இல்லை இந்த பேலஸில் உள்ள எல்லாருமே உங்களை மிஸ் பண்ணாங்க, உங்களோட குறும்புத்தனத்தை எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆனி லாயல் பின்னை பற்றி கேட்குறாங்க. லாயல் பின் எங்கே, நான் போயிட்டு அவளை சர்ப்ரைஸ் பண்ணணுங்கிறாங்க. அப்படியா, வாங்க வாங்க நான் உங்களை கூப்பிட்டு போனேன், 2 பேரும் போய் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லி பிரீக் சொல்கிறாங்க. அதுக்கு ஆனி, நோ 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 நாங்கள் 2 பேரும் தனியாக இருக்கணும், நானே போய் சர்ப்ரைஸ் பண்ணிக்கிறேன், நீ அந்த பக்கம் வர வேணான்னு சொல்கிறாங்க. போனவங்களை மறுபடியும் பிடிச்சி இழுத்து பிரீக் என்ன சொல்லுதுன்னா, இப்போ மட்டும் இல்லை டுமாரோ மார்னிங் வரைக்கும் நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன், அங்கே யாரும் வராமல் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் ஜாலியாக இருங்க, என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புது. அதுக்கு ஆனின், வெரி குட், உனக்கு மட்டும்தான் எனக்கு என்ன தேவைன்னு தெரியும் பிரீக், ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஆனினோட கண்ணு அப்படியே லேடி பின்னை தேடிக்கிட்டே இருக்கு. அந்த நேரம் பார்த்து லேடி பின் அந்த பைன் பேலஸை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆனினுக்கு அதை பார்த்து ஷாக்கு. நாம அவளை தேடி போனா அவள் நம்மளை தேடி வந்துட்டு இருக்காளே, நம்ம தான் அங்கே இல்லையே, யாரை பார்க்க போறான்னு சொல்லிட்டு பின்னாடியே போய் பார்க்குறாங்க. ஆக்சுவலி லாஸ்ட் எபிசோட லாஸ்ட் சீன் காமிச்சாங்க இல்லையா, அவங்களுக்கு எங்கே பார்த்தாலும் ஆனின் உட்காந்துருக்கா மாதிரி வரா மாதிரி இந்த மாதிரியே தெரியும். அப்போ கூட ஐ மிஸ் யூ ஆனின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சீன் தான் அது. அதுக்கு முன்னாடியே ஆனின் வந்திருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு கிட்ட வந்து ஐ மிஸ் யூ டூ பின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹக் பண்ணுறாங்க. அதை கூட லாயல் பின் தான் நினைக்கிறாங்கன்னா, அதுவும் நமக்கு வந்து ட்ரீம் மாதிரி தெரியுது போல நினச்சிட்டு இருக்காங்க. பட் ரொம்ப நேரம் வரைக்கும் அந்த கை விலகவே இல்லை. அதுக்கப்புறம் தான் டேர்ன் பண்ணி பார்க்குறாங்க. உண்மையாகவே ஆனி நீங்கள் வந்திருக்காங்க. அதை பார்த்தது மூச்சு பேச்சு இல்லாமல் அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னே தெரியாமல் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க ஸ்டன் ஆகி. ஆனினுக்கு ஒரே ஹாப்பி அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணதில். ஆனின் தான் ஃபர்ஸ்ட்டு ஹக் பண்ணுறாங்க. ஹக் பண்ணும்போது கூட இவங்களும் ஹக் பண்ணிட்டு இருந்தாலும் கூட அதை இன்னும் நம்பவே முடியல அவங்களால. ஆனின் வந்ததை செம்மையாக அழுகிறாங்க. அழுதுகிட்டே ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அழுகுறாங்கங்கிறது ஆனினுக்கு தெரியுது. உடனே நிமித்தி பின் அழுகுறியான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமான்னு சொல்லிட்டு தலையாட்டுறாங்க. ஆயில் பின், அழக்கூடாது, நான் தான் திரும்பி வந்துட்டேன்ல, இதுக்கப்புறம் நீ எப்போவுமே அழக்கூடாது, நான் இனிமேல் உன் கூடயே தான் இருக்க போகிறேன் சரியான்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு தலையாட்டுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் லாயல் பின் கோச்சிக்கிறாங்க. எதுக்காக கோச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இவங்க முழிக்கிறாங்க. ஏன் என்ன உனக்கு பிடிக்கலையா, என்னை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு லாயல் பின், நான் உன்னை மறந்துட்டேனா, நீங்கள் எப்போ வருவேன்னு ஒரு நாளையும் கவுண்ட் பண்ணிட்டு இருந்தேனே, நானும் உன்னை மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லி லாயல் பின் சொல்கிறாங்க. அதுக்கு ஆனி, அப்புறம் ஏன் என்னாச்சு, எதுக்கு என்னை விட்டு விலைக்கு போக பார்க்குறேன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை
நான் உன்னை இவ்வளோ மிஸ் பண்ணேன், நீ இப்போ எப்போ இங்கே வருவேன்னு சொல்லிட்டு உனக்காகவே நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை வரேன்னு சொல்லி. உன்னுடைய லெட்டர்ஸ்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். எனக்கு ஏன் லெட்டர் போடல, எதுக்காக என்கிட்ட சொல்லலன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் ஆனி என்ன சொல்கிறாங்கன்னா, ஐம் சாரி, நான் உன்னை ரொம்ப ஒரி பண்ண வச்சுட்டேன், உன்னை நான் ரொம்ப அப்செட் ஆக்கிட்டேன், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிடா. ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, நான் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போவோ இன்னும் 6 மாதம் கழித்து முடிய போகிற எக்ஸாமை ஏர்லியராகவே நான் முடிச்சுட்டு வந்திருக்கேன். நான் சரியாக சாப்பிடல, தூங்கலை, எக்ஸாமுக்காகவே படிச்சுக்கிட்டு இருந்தேன், எழுதிக்கிட்டு இருந்தேன். இது எல்லாமே உனக்காக தான் நான் இருப்பேன். நான் உன்னை எப்போ சீக்கிரமாக பார்ப்பேன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயம்லாம் நான் பண்ணினேன். உன்னை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வந்தேன், அதனால தான் நான் உன்கிட்ட சொல்லலைன்னு சொல்லி ஆனின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே அடுத்த கேள்வியை லாயல் பெண் என்ன கேட்குறாங்கன்னா, என்ன சரியாக சாப்பிட்லையா, தூங்கலையா, அப்போ உனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுமே, ஏன் இப்படி பண்ணுற ஆனின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி போனால் கூட பரவாயில்ல லாயல் பெண், அதான் நீ இருக்கல, உன்னதை பார்த்தோன்னே எனக்கு எல்லாமே சரியாயிட்டு, எனக்கு வேற என்ன வேணும் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க மறுபடியும். நெக்ஸ்ட்டு இவங்க சாப்பிட்றதுக்காக காஃபியும் ஸ்நாக்ஸும் எடுத்துகிட்டு வந்து லாயல் பெண் வைக்கிறாங்க. வைக்கும் போது ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இப்போலாம் உன்கிட்ட நான் நிறையா சேஞ்சஸை பார்க்குறேன் ஆனின். அங்கே உள்ள வெஸ்டர்னஸ் மாதிரியே நடந்துக்கிற, அவங்கள மாதிரியே ட்ரெஸ் பண்ணுற, அவங்கள மாதிரியே பேசுகிற, எல்லாத்தையும் அவங்கள மாதிரியே பண்ணுற, இதெல்லாம் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆனின், ட்ரெஸ்ஸிங் மட்டும் இல்லை, மேனர்ஸ் மட்டும் இல்லை, ரொமான்ஸ் கூட நான் வெஸ்டர்ன்ஸ் மாதிரியே நல்லா பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. அதை எதை மீன் பண்ணி சொல்கிறாங்கன்னா, வெஸ்டர்ன் கிஸ்ஸை பற்றி தான் சொல்கிறாங்க. உடனே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது ஹெவியாகி நெக்ஸ்ட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே லாயல் பெண் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஏய், நீ என்ன நினச்ச, இது நைட் டைம் இல்லை, இது டே டைம், இப்போவே இப்படிலாம் பண்ணக்கூடாதுரா அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஆனின், அதெல்லாம் இல்லை, நைட்டாக இருந்தா என்ன, டேவாக இருந்தால் என்னன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க கிஸ் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் கிஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் லாயல் பெண், இல்லை இது தப்பு, இன்னும் நைட்டாக கூட ஆகலை, இருட்டவே இல்லையே, அதுக்குள்ளேயே வாங்குறாங்க. உனக்கு என்ன இப்போ இருட்டுனா உள்ளதானு சொல்லிட்டு போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணுறாங்க. மாற்றி கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே அங்கே இருக்கிற டேபிளில் படுத்துக்கிறாங்க. 2 பேரும் கிஸ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரெஸ்ஸாக ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகிறாங்க. லாஸ்ட்டாக ஆனினோட ட்ரெஸ்ஸை லாயல் பெண் ரிமூவ் பண்ணுறாங்க. அதோட அந்த சீன் முடிஞ்சிடுது. நெக்ஸ்ட் 2 பேரும் அரையும் குறையுமா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போவும் ஆனின் கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணிவிட்டு அந்த ரொமான்ஸ் சீன் முடிஞ்சதுக்கப்புறமும் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ லாயல் பெண் என்ன கேட்குறாங்கன்னா, உன்னுடைய பர்ஃப்யூமை நீ சேஞ்ச் பண்ணிட்டியான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், சேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. நான் கூட இந்த ஸ்மெல்லை வேறு யார்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்துட்டியோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எதை மீன் பண்ணி சொல்கிறாங்கன்னா, வேறு யாரையோ ஹக் பண்ணதாவோ இல்லை அவங்க வேறு யார் கூடயோ தப்பாக இருந்ததாவோ அந்த மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க. அதுக்கு ஆனின், நீ ஓவராக திங்க் பண்ணுற, ஓவர் திங்கிங்கை கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு, நான் ஏன் இன்னொருத்தவங்களுடைய பர்ஃப்யூம் ஸ்மெல்லை வாங்கிட்டு வரணும், அதுக்கு தான் நீ இருக்கே, ஒன்று ஹக் பண்ணா உன் ஸ்மெல் எனக்கு மேலே அடிக்க போகுது, வேற என்ன எனக்கு வேணும்னு சொல்லி அப்போவும் ஆனின் லாயல் பெண்ணை பற்றி தான் சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அதாவது இவங்க இங்கே இருக்கும் போது அவங்க அங்கே இருக்கும் போது இன்னொரு விஷயம் நடந்துச்சு இல்லையா, அவங்கள அங்கே நிறைய பேர் ஃப்ளர்ட் பண்ணுறாங்க, நிறைய பேர் லவ் பண்ணுறாங்கங்கிற இன்ஃபர்மேஷன் இங்கே லாயல் பெண்ணுக்கு கேட்டுச்சு இல்லையா, தெரிஞ்சிச்சு இல்லையா, அதை பற்றி தான் லாயல் பெண் கேட்குறாங்க. அங்கே ஒன்று நிறைய பேர் லவ் பண்ணாங்களாமே, நிறைய பேர் ஃப்ளர்ட் பண்ணாங்களாமே, அதை பற்றி நீ எனக்கு ஒரு லெட்டரில் கூட எழுதலை, என்கிட்டேருந்து மறைக்க பார்க்குறியான்னு சொல்லி லாயல் பெண் கேட்குறாங்க. அதுக்கு ஆனின், இல்லைப்பா, உன்கிட்ட போய் நான் மறைக்க பார்ப்பேனா, அவங்க மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதை நான் கண்டுக்கிட்டதும் இல்லை, அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லலை. அது மட்டும் இல்லை, அதை நான் உன்கிட்ட சொன்னேன்னா நீ தேவையில்லாமல் டென்ஷன் ஒரி பண்ணிப்ப, உனக்கு தான் அது கஷ்டம், அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. வேறு ஏதாவது சீக்ரெட்ஸை என்கிட்டேருந்து நீ மறைச்சேன்னா உன்னை நான் பயங்கரமாக பனிஷ் பண்ணுவேன், நான் ரொம்ப கோபமாயிடுவேன்னு சொல்கிறாங்க. சரி, அப்சல்யூட்லி, இனிமேல் நான் உன்கிட்ட எதுவுமே மறைக்க மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோட இந்த பார்ட் முடிஞ்சிடுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம்.